ஆசீர்வாதமான நாள். நான் இன்று உங்களோடு ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனம் தொடக்கம் 15ஆம் வசனம் வரை இருக்கிற ஒரு காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். அந்த இடத்துல விசுவாசத்தை பற்றி சொல்லப்படுகிறது. விசுவாசம் என்றால் எங்களுக்கு நினைவு வருவது ஆபிரகாம். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாமுக்கு தேவன் 75 வயதிலே வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தம் தன்னுடைய குடும்பத்தில் நிறைவேறும் என்று விசுவாசிக்கவில்லை. 99 வயதாகும் பொழுது ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு 2 தேவதூதர்கள் வருகிறார்கள். வந்து சொல்கிறார்கள், நான் அடுத்த முறை வரும் பொழுது இந்த வீட்டிலே ஒரு குமாரன் இருப்பார் என்று. அப்பொழுது சாராள் நகைக்கிறாள் என்று நாங்கள் காண்கிறோம். விசுவாசிக்கவில்லை. தேவன் கொடுத்த இந்த வாக்குத்தத்தை விசுவாசிக்கவில்லை. தேவன் நிச்சயமாக ஆசீர்வதித்தார். தேவன் ஈசாக்கை கொடுத்து அந்த குடும்பத்தை ஆசீர்வதித்தார். அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, பரம்பரை ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவன் எமக்கும் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். நாங்கள் விசுவாசத்தினால் பிடித்து கொள்ள வேண்டும். நாங்கள் விசுவாசங்கள் ரிசீவ், நாங்கள் அதை மனிதர்கள் எங்களுக்கு சொல்லும் பொழுது தேவன் உங்களை உயர்த்துவார், ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எல்லா கடன் தொல்லைகளும் தீரும் என்று சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே பிடித்து கொள்ளுங்கள். இந்த வருஷம் எங்களுக்கு யாராவது வாக்குத்தத்தங்கள் கொடுக்கும் பொழுது ஆமேன் என்று அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதே போல் விசுவாசத்தினால் நாங்கள் மற்றவர்களுக்கும் வார்த்தைகளை சொல்லுவோம். அப்பொழுது தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார். விசுவாசம் எங்களுடைய வாக்குத்தத்தங்களை தேவன் நிறைவாக்குவார். நன்றி.